ஹலோ கைஸ், நேற்றுக்கு போட்டிருந்த கொஷின்ஸ்க்கு நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லி கொஷின்ஸ் வித் புக் ப்ரூஃப் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். பார்த்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. 2026க்கான கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்க போகிறோம். ஓகே, நேற்று ஒரு கொஷின் பார்த்தோம் இல்லையா 10th. இப்போ 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. 49th கொஷின் பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. பல கிளை மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஹீராஸ் பாரதியார். திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் 3ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இதில் கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்க. ஓகே, அப்போ இதில் எத்தனை கரெக்டு எத்தனை தப்புன்னு தெரிஞ்சால் நம்ம தவறானது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்குது. திராவிட மொழி குடும்பம் பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 2. இதில் அப்படியே ஃபஸ்ட்டு திராவிட மொழி குடும்பம் உரைநடை. இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரா இருக்கும். அதில் பாருங்கள், இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. இவற்றை 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றனர். அப்போது என்னென்னது? இந்தோ திராவிட மொழி, ஆஸ்திரியா, சீனா அண்ட் தென் என அழைக்கப்படுகின்றன. பல கிளைகளை மொழிகளும் இங்கு பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று அகத்திலிங்கம் குறிப்பிடுகிறார். உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகமும் மொஹஞ்சதாரோ ஹரப்பா அகழாய்வுக்கும் பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதை திராவிட நாகரிகம் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழி எனப்படுகிறது. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் கூறியவர் யார்? குமரிலபட்டர். தமிழ் என்னும் சொல்லிற்கான திராவிட என்னும் சொல் பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சிகள் குறிப்பிட்டன. இந்த பேரா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம சில கொஷின்ஸ் டைப்ஸில் பார்த்துடலாம். ஓகே பாருங்கள், ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது நார்மல் தான், இந்த பேரா வைஸ் நான் சொல்கிறேன். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300. இந்தியாவில் மொழிகள் எத்தனை இருக்கின்றது? 4. இந்தியாவில் 4 மொழி என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த புக்கில் பார்த்தோம். இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று கூடியவர் அகத்திலிங்கம்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி அதை பார்த்துட்டு இது கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ வந்துடும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.